நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 293வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த சூலினி துர்கான்னு நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஆம்னாயாட்சி அம்மன் அண்ட் சூலினி துர்கா அப்படின்னு அந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இது இது ஒரு பெரிய ஒரு அதிசயத்தக்க ஒரு நிகழ்வு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நாராயணபுரம் நிறைய தடவை போயிருக்கேன். நான் கல்யாண வெங்கடேஸ்வரர் கோவில், கிருஷ்ணதேவராயர் கட்டின கோவில். அது கல்யாண வெங்கடேஸ்வரர் ராமானுஜ காலத்தில் எழுப்பப்பட உப்பாடு சொல்லுவதில் எனக்கு அங்கே தான் பத்மாவதி பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த நாராயணவனம்ன்றது. அதாவது இந்த பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை இது மாதிரி போகும்போது நாகலாபுரம்னு ஒரு ஊர் வரும். கிருஷ்ணதேவரோட அம்மா பேர் நாகம்மான்னு பேர். அவள் ஞாபகார்த்தமாக கட்டின ஊர் நாகலாபுரம். அங்கே வேதநாராயண பெருமாள்னு சொல்லிட்டு மேற்கு பார்த்த சுவாமி. அது சாயந்தர வேளையில் சூரியன் நேரம் சுவாமி மேலே விழும். அது தாரூரில் பண்ண பிம்பம். அது 4 குழந்தைகளும் வேதமலை வச்சு கையில் அடிக்கிற மாதிரி மச்சாவதாரத்தோடு இருக்கும். மூலஸ்தான ரூபம் மச்சாவதாரத்தில் இருக்கும். இட் இஸ் கம்மிங் அட் தி திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கீழே இருக்குது இந்த கோவில். அதே மாதிரி நாராயணவனம், அது அடுத்த ஊர் நாராயணவனம். நாராயணவனம் புறம் 2 இருக்குது. நாராயணவனம் ஆக்சுவலாக ஊர் பேர் நாராயணவனம்ன்ற. ஆக்சுவலாக இந்த நாராயண வனன்றது இது காடாக இருந்தது. காடு ஊராகிடுது, ஊர் காடாகிடுது. அப்படி தான். ஏன்னா அங்கே பிரம்மாரண்ய நதி, அருணாநதின்ற ஆரண்ய நதி, ஆரணி ஆறு போடுறது இல்லையா பெரிய பாலத்துக்கிட்டலாம், அந்த நதி அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நகரி ஹில்ஸ்லேருந்து ஆரம்பித்து இட் பாசஸ் த்ரூ ராமகிரி, இந்த நாகலாபுரம், பிச்சாட்டூர் டேம் அப்படிலாம் கடைசியில் இதில் போய் சேர்றது, இங்கே பழவேற்காடில் போய் சேர்றது. அந்த பிரம்மாரண்ய நதி தீரத்தில் நிறைய பெருமாள் கோவில், சிவன் கோவில் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதில் வடகரி சிவாலயங்கள் தான் பஞ்சபிரம்ம கஷேத்திரம், அரியத்துறை அதில் ஒன்று, அது விட்டுருக்கோம். இப்போ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட், இந்த நாராயணவனத்தில் கல்யாண வெங்கடேஸ்வரர் ஒரு கோவில் இருக்குது. திருப்பதியில் இப்போ கஷ்டப்பட்டு முண்டி அடித்து கல்யாணம் பண்ணுறால, திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கீழே இருக்கிற கோவில் இது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கல்யாணம் பண்ணுவாள். சுவாமி பக்கத்துலேயே உட்காந்துக்கலாம். நம்ம ஒரு 2 அடி 3 அடி உட்காந்துக்கலாம். நான் என்னுடைய தெரிஞ்சவா ஒருத்தர் இருந்தால், லக்ஷ்மின்னு ஒரு மாமி, அவள் பொண்ணு கல்யாணத்துக்காக அங்கே பிரார்த்தனை பண்ணி அது 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்புறம் நல்ல இடத்து மாப்பிள்ளை கட்சி அவளுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அந்த கோவிலில். அந்த காலத்தில் நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி, 35 வருஷம் ஆயிருக்கும் அது நடந்தது. அங்கே என்னென்ன ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி 3 அம்பாளை கொண்டு வச்சுருவாங்க. பெருமாள் இருப்பார். ரொம்ப அழகாக ஹோமம் பண்ணி பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாள். ரொம்ப அந்த 35 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ரூபா 3000 ரூபா சார்ஜ் பண்ணால் அவ்வளோதான். ப்ளஸ் நாங்கள் வேனில் போயிருச்சா திருப்பதி 2 தந்துருவா. முன்னாடி யூ ஷுட் புக் இன் அட்வான்ஸ். ஆக்சுவலி இந்த திருப்பதி பிரசாதம் அதே மாதிரி இந்த வஸ்திரங்கள்லாம் தர மரியாதைக்கு மாலை போடுறா, எல்லாம் பண்ணுறா. பெருமாளுக்கு தேவதை பண்ணது கூட அன்னம், தத்தியானம் இதெல்லாம் மத்திய சாப்பாடுக்கு வேறு கொடுத்தாவா. எங்களுக்கு கமிட் டு திஸ் சப்ஜெக்ட். அந்த நாராயணமன்ற அந்த ஊரில் கல்யாண வெங்கடேஸ்வரர் கோவில், பத்மாவதி தாயார். பத்மாவதின்றது அலம்பியல் மங்கைன்னு சொல்கிறேன். அது அங்கேயே ஒரு டிஸ்பியூட்டு, செந்தில் வாழைப்பழம் கேஸ் நடந்தான் இருக்கும். அது ஏன்னா அம்பாள் 2 சொல்லப்படுறது. ஆகாசராஜனுடைய பொண்ணா பிறக்கிறா இங்கே நாராயணவனத்தில். ஆக்சுவலாக ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் மண்கோட்டையெல்லாம் இப்பயும் இருக்குது. அந்த கடற்காலெல்லாம் பார்க்கலாம் நீங்கள். அங்கே ஒரு இந்த பட்டாச்சாரி சும்மா என்ன என்ன சொன்னார், நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஹி இன்வைட்டட் மீ. அங்கே வெங்கடாஜலி பார்த்துட்டு, மாமா ஒரு இடத்துக்கு ஐஷம் போகிற வரையலாக கூட அப்படின்னார். எங்கே மாமா, நீங்கள் வாங்க நான் ஐஷம் போட சொல்லி காரில் போனதுனால அங்கேருந்து நாராயணவனத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு டுவர்ட்ஸ் சென்னை வர மாதிரி வந்தால் ஒரு பிரிட்ஜ் ஆட்டம் வருது, தரை பிரிட்ஜு. அங்கே டவுனில் இறங்குறது. இங்கேருந்து போகும்போது லெஃப்ட் சைடில் வரும். அந்த டவுனில் இறங்கி போனால் ஆறு வந்துடுறது. அந்த 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 ஆற்றுக்கு இந்த கரையில் நிறுத்திடுறோம் காரை. இந்த மணலாக இருக்க. ஸோ வி ஹேவ் டு வாக் அரௌண்ட் ஒரு 100 ஃபீட் நடக்கலாம். நம்ம நடந்து அந்த பக்கம் போனால் ஒரு கோவில். இட் ஆல்சோ கம்ஸ் என்ற திருப்பதி டிடிடி தேவஸ்தானம் போட்டிருக்கார். ஆம்னாயாட்சி அம்மன் போர்டு இருக்குது. இந்த பக்கத்துலேயே மெயின் ரோட்லேயே போர்டு வச்சுருக்கான். ஆம்னம்னா வேதம்,
ஆம்னாயம்ன்றது ஒரு திசையை குறிக்கிறது ஒன்று சொல்கிறது. ஆனால் அங்கே என்ன சொல்கிறான்னா, ஆம்னம்னா வேதம், வேதத்தையே கண்களாக கொண்டவள் சொல்கிறார். அது எப்படின்னா உள்ள அது பெரிய கோவில் சொல்ல முடியாது. ஒரு ஒரு பிரகார கோவில். அந்த காம்பவுண்ட் உள்ளே நுழைஞ்சிட்டான்னா வாஸ்ட் ஏரியா இருக்குது. உள்ளே நுழைஞ்சி மகா மண்டபம் இருக்குது. அர்த்த மண்டபம் கருவறை. கருவையே 10க்கு 10 சைஸ் இருக்குது, பெருசாக இருந்தது. அதில் பாதாள பைரியில் வரா மாதிரி பெரிய பிரம்மாண்டமான ரூபமாக இருக்குது. ஒரு பெரிய காட்ரேஜ் பேடோ சைஸை விட பெருசாக்குவாங்க பெரும்பாள். அது வந்து நான் ரொம்ப நாளாக பேசணும். பத்மாவதிக்கு குலதெய்வாதான். நான் பாருங்கள், கமிங் டு தி மேஜர் சப்ஜெக்டு. பத்மாவதி தாயாருக்கு குலதெய்வமாக வழிபடப்பட்டது ஆகாசராஜன் அவளை வணங்கின தெய்வம். அது காளி தான். அது அப்புறம் என்ன சொல்கிறா, இல்லை சூரியனின்றா. அது சூரியனின்றது காளின்னு சொல்கிறாள். அவள் என்ன சொல்கிறா, காளி கோவில் தான் சொல்கிறாள். ஆம்னாயாட்சி அப்படின்றது அவனாட்சின்ற அவள். க்ளீனாக போட்டிருக்கான் போர்ட்லேயே. ஆம்னாயாட்சி அம்மன் தான் போட்டிருக்காங்க. திருப்பதி தேவஸ்தானத்துக்கு இருக்குது. அது என்னென்னா நாக்கை தொங்க போட்ட மாதிரி இருக்குது. இல்லை மாமா, ஒரிஜினல் ஃபிகர் அப்படி கிடையாதுன்னு இந்த பட்டாச்சாரி ஸ்டூலில் ஏறி எடுக்கிறார். ஜஸ்ட் அங்கே அப்போ வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த பிம்பம்? கருங்கல் விக்கிரகம் ஸ்டூலில் ஏறிக்கிறார். என்ன அப்போ அந்த நாக்கை எடுக்கிறா. வெள்ளி நாக்கு, அது சிகப்பு கலர் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குது. எடுத்துடலாம். கோரப்பல் எடுத்தா சௌமியாக கம்பாட் எவ்வளோ அழகாக இருக்குது. 8 கை சூரத்தை வச்சுட்டுருக்கா. இப்போ நான் வந்து சூரணி துர்கா போட போகிறோம். மண்டே அன்றைக்கி வாங்கி போகிறேன்ட்டான் அந்த ப்ரூஃபை. மோஸ்ட் ப்ராபப்லி மந்த்ஸ் டைம் டு பி கெட் ரிலீஸ்டு. அதுக்கு அட்டப்படம் போடணும்னு சொல்லும்போது அம்பாள் உத்தரவு வந்து இது போடும்போது முதல்ல மதுரை மகிஷாசுரம் பர்த்தினி அதை போட்டுலாம் நினச்சேன். ஏன்னா இங்கே வந்து என்ன விசேஷம்னா, இந்த ஆதிசங்கர படம் கத்திரி வச்சுருக்கேன். அந்த ஆதிசங்கர் இங்கே இருக்குது. ஆதிசங்கரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சூரணி எந்திரம் அங்கே இருக்குது. அந்த கோவிலில் என்னென்னா பெருசு ஒரு 3 அடி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பு வெர்டிக்கலாக வச்சுருக்கா. இன்னொன்று படுக்க வச்ச மாதிரி இருக்குது. இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் ஆகும்போது கூட அது ரெண்டுத்தையும் எடுத்து ரீப்ரதிஷ்டை பண்ணியிருக்கா. ஆதிசங்கரால் ஸ்தாபிக்கப்பட்ட 2 எந்திரங்கள், ஒன்று சூரணி துர்கா யந்திரமும் அடுத்து சீதளாதேவி எந்திரமும் இருக்காங்க இந்த கோவிலில். பக்கத்தில் அட்ஜஸ்டன்ட்டு ரெண்டுத்தையும் வச்சுருக்கா. அது அர்த்த மண்டபத்தில் இருக்குது. அதையும் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஆம்னாயேஸ்வரரை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, இந்த ரொம்ப நாளாக சொல்லியிருந்தேன். நான் நினச்சிருந்தேன் ஃபோன், அந்த காலத்து ஃபோன்லாம் கிடையாது. 15 வருஷமாக ஃபோனே கிடையாது. இது லேண்ட்லைன் தான் வரும். இந்த மாதிரி செல்ஃபோன்லாம் இப்போ ரீசெண்ட் ஆரிஜின் தானே அதெல்லாம். ஸோ அப்போ வந்து எனக்கு எங்கேயோ எவ்வளவோ புக்கில் பார்க்குறேன், எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. கூகுளில் பார்த்தா எங்கேயுமே இல்லை. சொன்ன யாரும் ஃபோட்டோ எடுத்துட மாட்டேன்றா. இந்த மாதிரி ரொம்ப நாளாக பல நாள் எடுத்து சூரியனி துர்கா புக்கு போடுறேன், அதில் போடலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நேற்று ஆறுமுகன்ற பையன் ஃபோன் பண்ணான். சார் எனக்கு மந்திரோபதேசம் பண்ணி வைப்பேன் சார், எனக்கு நான் வந்து நான் பிராமணன், அதெல்லாம் கவலையே இல்லைப்பா. எனக்கு இதில் வந்து எல்லாருமே நான் ஜாதி பார்க்குறது இல்லை, அந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்லி கவுண்ட்ஸு. ஐம் ப்ரிப்பேர்ட் டு டீச் யூ, டோன்ட் வரின்னு. அப்போ உங்களுக்கு எந்த அம்பாள் கேட்க சொல்கிறாண்ணா, உனக்கு எந்த ஊருக்கு கேளுண்ணா. எந்த ஊருப்பானே சார் உங்களுக்கு தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது. இந்த நகரி பக்கத்தில் நாராயணவனம் ஒரு ஊர் இருக்குது சார், அந்த ஊர் தான் சொந்த ஊர் இருக்குன்னு. ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக். நேற்று நடந்தது, நான் சொல்கிறேன் நேற்று சாயந்தரம், அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் நடந்தது. அந்த ஊர் தான் சொந்த ஊர்னா. எனக்குண்ணா எனக்கு இந்த மாதிரி ஒரு நாள் ஆசைடா, இந்த மாதிரி எங்கள் ஆம்னாயாஷ் சார், அது கவலையே படாது, நான் அந்த அடிக்கடி அங்கே போகும்போது தான் அந்த கோவிலுக்கு போயிட்டு விடுவேன் சார் நான். அது ஃபோட்டோ ஏதாவது அனுப்புறான்னா நேற்று உடனடியாக 5வது நிமிஷத்தில் அந்த ஆம்னாயாட்சி அம்மனுடைய ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டோம். இதுதான் இந்த ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு பயங்கரமாக தவிர நேராக பார்க்க ரொம்ப சௌமியமாக இருக்கும். அந்த போகிற பல்லையும் அந்த நாக்கையும் எடுத்துட்ட சிரிச்சுன்னு இருக்கும் அம்பாள். நான் அந்த பட்டாச்சாரி எடுத்து காமிச்சார் என்கிட்ட. இந்த ஸ்டூல் இருக்கு இல்லையா, இது மேலே ஏறி நின்று அது பண்ணார். அவர் இப்போ பயங்கர ரூபமாக சித்தரிக்கிறார். அவள் கையில் வந்து சூலம் இருக்குது. ஸோ வெளியில் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சூரணி துர்கா யந்திரம் இருக்குது. இந்த சூரணி துர்கா யந்திரம் இது இந்த மாதிரி கட்டமாக போட்டிருக்கு. அடுத்தது சீதளாதேவி யந்திரமும் இருக்காங்க. கருங்கல் பலகை ஒரு அந்த திக்னஸே கிட்டத்தட்ட 6 இன்ச் இருக்கும். இந்த கருங்கல் ஸ்லாபு
அதை வந்து நல்லா நிற்கிற வாக்கில் புதைச்சிருக்கா. நான் அந்த காலத்தில் ஃபோன் இது இல்லை, எனக்கு ஃபோன் கேமரா எல்லாம் இல்லை அப்போது. இந்த அம்பாள் இல்லை அது. பட் இது சூழ்நிலையும் போட்டிருக்கான் இந்த இதில், கூகுளில் இருந்து எடுத்தது, தெலுங்கில் போட்டிருக்கேன். இது ஜாஸ்தி கை, நான் அது வந்து 8 கை தான் இருக்குது அந்த அம்பாளுக்கு. சீதளாதேவி மாரியம்மன் யந்திரம் அது இருக்குது. இப்போ அந்த 2 யந்திரத்தை ஃபோட்டோ எடுக்க விட மாட்டேன்றா மாமான்னா. இப்போ நீ ட்ரை பண்ண, இதுவும் சூழ்நிலை இருக்க யந்திரம் தான். இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம இது சூழ்நிலையோட யந்திரம், ஷட்கோணம், அப்புறம் 8 தாமரை, அதுக்கு அடுத்து ஒரு திருப்பி 8 தாமரை வருது, 4 வாசப்படியோடு இருக்குது. இந்த இது போடணும். ஏன்னா பத்மாவதியே பூஜை பண்ண விக்கிரகம், நல்லா புரிஞ்சுங்க. அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சீனிவாச பெருமாளுடைய மனைவியான பத்மாவதி, இது ஏன் செந்தில் கேஸ் நான் ஏன் சொன்னேன்னா தப்பாக நினச்சக்கூடாது யாருமே. திருச்சானூர் கோவில் கூட இப்போ பின்னாடி எழுப்பப்பட்ட கோவில் தான், ஒரிஜினலாக கிடையாது. திருச்சானூர்லாம் கிடையவே கிடையாது அந்த காலத்தில். என்னென்னா திருச்சானூருக்கு அங்கே சகஸ்திர அங்கே குளத்தில் சகஸ்திர பத்மத்தில் வந்து அம்பாள் வந்து லக்ஷ்மி கோச்சில் வந்து வைகுண்டத்தில் அங்கே தபஸ் பண்ணான்னு சொல்கிறா கதையை. அது ஏன்னா அவள் தான் அலர்மேல் மங்கைன்றா. பத்மாவதியை பூமி தாயார் சொல்கிறா. இப்போ அந்த காலத்து வெங்கடாஜலபதி படத்தெல்லாம் பார்த்தா ஸ்ரீ வெங்கடேஸ்வரலூர்னு தான் போட்டிருப்பான். டிடிடி தேவஸ்தானம் போட்ட அந்த காலத்து பதில். நான் சொல்கிறது 1959லலாம் நான் பார்த்துட்டு போயிருக்கேன். அப்போ போட்ட கேலண்டர்லாம் ஸ்ரீவன். அப்புறமா இந்த பாலாஜி கீலாஜின்ற பேர்லாம் பின்னாடி தான் வந்தது. பத்மாவதின்ற திருப்பி அதை இங்கே கிழக்கு 2 தாமரை பூ வச்சுட்டுருக்கேன், மகாலட்சுமி எடுத்துட்டேன். இப்போ இவளுக்கு எங்கே இல்லை. இப்போ இது அலமேல் மங்கைன்னா அலமேல் மங்கை பத்மாவதி ஒன்று சொன்ன அப்படியும். திருப்பி வந்து பத்மாவதின்றது பூமி தேவியினுடைய அம்சம் சொல்லப்படுறது கதையில். இவா சொல்கிற கதை தான் அது, நான் சொல்கிறது. அப்போ மகாலட்சுமி யாருன்னு அதான் திருச்சானூன்றா. இப்போ இவளுக்கு கோவிலே கிடையாது இவளுக்கு, அதில் வட்சஸ்வரத்திலே இருக்கான்றா. அடுத்தது அது நமக்கு வேண்டாம் அதெல்லாம். பட் ஆகாச ராஜனுக்கு பொண்ணா பிறந்தா பூமி தேவி தாயார். அப்போ வந்து சீனிவாசனை பார்த்து லவ் பண்ணி அவரையே கணவனை அடைஞ்சா. அதுக்கு வந்து பகுள மாளிகை வந்து தூது வந்து அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சான்னு அப்புறம் குபேரன் கடன் கொடுத்தா. அந்த கதையெல்லாம் சொல்கிறா வெங்கடாஜலபதி மகாத்மியத்தில். ஆனால் அவள் வணங்கின தெய்வம் எதுனா இந்த சூழ்நிலை தான் சொல்லியிருக்கு. அது கம்மிங் டு த மெயின் சப்ஜெக்ட். ஸோ அந்த கோவில் வந்து இட் கம்ஸ் அண்டர் இல்லைன்னா திருப்பதி தேவஸ்தானம் அந்த கோவில் எடுத்துக்கணும் அவசியம் இல்லையே. பிரம்மாண்ட கோவில்லாம் கிடையாது, உருவம் பிரம்மாண்டம். ஏன்னா பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சப்ஜெக்ட் இது. ஸோ அதில் வந்து காலப்போக்கில் வந்து அந்த ஆகாசராஜா மண்கோட்டை இதெல்லாம் வந்துருக்கான். சிற்றரசனவன் மண்ணிலே கோட்டை கட்டிருக்க. அந்த கடைக்காலெல்லாம் இருக்குது, போய் பார்க்கலாம் நீங்கள். ஆற்றுக்கு அந்த பக்கம் போனால் இங்கே அவெல்லாம் எல்லாருமே சொல்கிறா பத்மாவதி குலதெய்வம். ஊர் மக்கள், கிராம மக்கள், சேரி மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அது வந்து மாற்ற முடியாது யாருமே. இது எனக்கு வந்து அத்தன்டிகேஷன் அப்படின்னா அந்த திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அந்த பட்டாச்சாரியார் ஹூ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தட் அந்த இங்கே இருக்கிற பத்மாவதியை கவனிக்க கல்யாணம் வெங்கடேஸ்வரர் கோவிலில் அந்த கல்யாணத்தை பண்ணி கொடுத்தா 4-5 பேர் இருந்தால் பட்டாச்சாரியார். அதில் ஒரு பட்டாச்சாரியார் ஐஷன் போய் அந்த இடத்த காமிச்சு அந்த இடத்துல பண்ணி வச்சார். இது வந்து நடந்து கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நேற்று இந்த படம் காட்ச உடனே ஐ வாண்ட் டு ஷேர் வித் தி பீப்புள். ஐ வாண்ட் டு புட் தட் ஃபோட்டோ ஆஃப் சூரணி துர்கா. இந்த சூரணி நம்ம புக்கு போட போகிறோம் இல்லையா, அந்த புக்கில் பப்ளிஷ் பண்ணலாம் ஒரு பிளான் இருக்குது. அம்பாளை அனுகிரகம் பண்ணணும் நம்மளை. ஏன்னா அந்த அந்த இது பார்க்கும் அழகாக. அடுத்த அந்த சைடு போகிறவா எல்லாருமே திருப்பதிக்கு போகிறவா கல்யாண வெங்கடேஸ்வரரை பார்த்துட்டு போங்க. திருப்பதியில் போய் அந்த இதில் போய் அங்கே கல்யாணம் நடக்கலையே அவருக்கு, மலை மேலே கல்யாணம் நடக்கலை, எல்லாம் நடந்து இங்கே நாராயணத்தில் நடந்தது. அதனால் கல்யாண வெங்கடேஸ்வரர் பேர். அழகாக அந்த இடுப்பு பெல்ட்டுக்கிட்ட ரொம்ப தசாவதாரத்தோடு இருக்கும். வால் வேறு இருக்கும் அவருக்கு அந்த இதில் இடுப்பில். ஸோ அந்த பத்மாவதி கல்யாணத்துக்கு ஆரம்பிச்சது இயந்திரம்லாம் கல் இயந்திரம் சுத்துவா இல்லையா, மாவு இருக்குது. அது அந்த உலக்க போட்டு பெரிய பெரிய உரலெல்லாம் கருங்கல் இதெல்லாம் இருக்கும் அங்கே அந்த கோவிலை சுற்றி பார்க்கும்போது.
அந்த கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லுவாள் அவள். இதெல்லாம் சொல்லி கட்டாயம் விசிட் பண்ணுங்க. அது எதிர்த்தா மாதிரியே சொர்க்கா சாமியார் சமாதி கோவில் இருக்குது, அதையும் பார்க்கலாம். சொர்க்கா சாமியார் சித்த புருஷராக இருந்தால் கூட அவருடைய பிரதான தெய்வம் பெருமாள் தான். நல்ல நாமத்தை போட்டு தான் பண்ணிருப்பார். அவர் முண்டாசு கட்டிட்டு பல பல அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்கார். அதுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கல்யாண வெங்கடேஸ்வரர் கோவிலுக்கு எதிர்த்தா மாதிரியே இருக்குது சொர்க்கா சாமியார் சமாதி, பார்க்கலாம். நான் அப்புறமே இந்த கோனை ஃபால்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் அழகாக பார்த்துட்டு வரலாம். ஸோ அந்த கும்பலில் போய் மாடியில் போய் இந்த மலை மேலே ஏறி அதை பண்ணுறதை விட இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இது. இந்த புராண ரீதியாக இந்த நிகழ்வுகள்லாம் நடந்த இடம் அது. கட்டாயம் இந்த ஆம்னாஷி அம்மன் தரிசிச்சுவாங்க. அப்போ தான் சூரணி துர்கா. ஏன்னா இங்கே ஒரு ஒரு முக்கியமான இது சொல்கிறேன். ஆதிசங்கரர் இங்கே இடத்துலாம் வந்திருக்கார். இங்கே இந்த நாராயணவனத்துக்கெல்லாம் வந்திருக்கார் ஆதிசங்கரர் 2800 வருஷத்துக்கு முன்னாடி. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நகரி மூக்குன்னு ஒன்று இருக்கும். அப்படியே மலையாடு ட்ரெயினில் போகும்போது பார்க்கலாம் நீங்கள். அது மாதிரி நகரின்ற ஸ்டேஷன், நகரி மூக்கு. அந்த நகரிக்கு இந்த பக்கத்துக்குலாம் பொன்பாடி, அந்த திருத்தணி பக்கத்துல அதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்துடும். இந்த மலைக்கு இந்த பக்கத்துலலாம் ஆந்திர பிரதேஷ் போயிடும். இந்த நகரி மூக்கில் அந்த மலைக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறது ஒரு இடம் இருக்குது. தட் இஸ் கால்டு புக்கை. புக்கைன்னு ஒரு இடம். அங்கே காசி விஸ்வநாதர் கோவில்லாம் இருக்குது. அங்கே நீரூற்று அப்படியே சுரந்தது இடம் அது. அங்கே காஞ்சி மடம் ஆதிசங்கரை பூஜை பண்ண இடம் தனியாக இருக்குது. இட் கம்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காஞ்சி மடம். இப்பயும் அங்கே இவாள்லாம் இருக்கா, சன்னியாசிகள்லாம் இருக்கா, தனியாக கோவில்லாம் இருக்காங்க உள்ள. ஆதிசங்கரோட பாதுகா அங்கே இருக்குது இந்த புக்கைன்ற இடத்துல. ஸோ இந்த ஆதிசங்கரர் அங்கே புக்கையில் இருக்கும்போது இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி ஆம்னாயஷி அம்மனை பார்த்துட்டு அங்கே சூரணி துர்கா யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். சீதலாதேவி யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இது ரெண்டுமே ஆதிசங்கரால் பிரதிஷ்டை பண்ணது. அதுவும் பார்க்கணும், கட்டாயம் பார்க்கணும் நம்ம அதெல்லாம். இந்த இடத்துக்கு போகும்போது அது பக்கத்துலேயே நல்லாட்டூர் ஆஞ்சநேயர். இப்படி அந்த சைடு ஆற்றுக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு வழி தனியாக இருக்குது. ஸோ ஐ ரெக்வஸ்ட் வியூவர்ஸ், those who travel that side, try to visit this temple. It's such an old temple. அம்பாள் கிட்டத்தட்ட உயரமே 10 அடி இருக்கும். சூழ் போட்டு தான் ஏறணும். இந்த நாக்கு பல்ல இது குரப்பல்ல எடுத்துருவா. அதை வெள்ளியில் பண்ணி ஒட்ட வச்சுருக்கா. ஆக்சுவலாக அது கொஞ்சம் பயங்கரமாக காமிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக அம்பாள் சிரிச்ச ரூபத்தை தான் இருக்குது. இது இன்றைக்கி இது படம் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது. இந்த புக்கில் அந்த போடணும்னு நினைக்கும் போது யார் மூலமாகவும் அம்பாள் இன்னைக்கு பேச்சு சொல்லி உடனடியாக ஃபோட்டோ அமைச்சிட்டான் எனக்கு. நான் அப்புறம் சொன்னேன், நீ திருப்பி போனால் அந்த சூரியனி துர்கா எந்திரத்தை கூட அது அப்படியே ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டேங்க சார், யாரை பார்த்தா திட்டுவாங்க. நான் மூலஸ்தான ஃபோட்டோவை கொடுக்கேன், அது கிடைக்காதான்னு. சரி பார்க்குறேன் சார், ஊருக்கு போகும்போது எடுத்துன்னு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான். வந்தால் போடுவேன், இல்லைன்னா நம்ம இந்த ஃபோட்டோவை மட்டும் இந்த சூரியனி துர்கா புக்கில் போடலான்னு ஒரு இருக்குது. அம்பாளுடைய கடாட்சம் பார்க்கணும். இதோட நான் இந்த 293வது வீடியோவை நிறைவேற்றுகிறேன்.